புனிதா கணேசன் அவர்களே, தமிழ்த்தாய் வாழ்த்து பாடி நிகழ்வுக்கு சிறப்பு சேர்த்திருக்கிற தோழர் ராஜேஸ்வரி அவர்களே, முன்னிலை வகித்து இந்நிகழ்வுக்கு பெருமை சேர்த்திருக்கிற வழக்குரைஞர் முனைவர் கே. சாந்தகுமாரி அவர்களே, அனைவரையும் வரவேற்று உரையாற்றி சிறப்பித்திருக்கிற தோழர் தீபிகா அவர்களே, இந்த நூலின் முதல் படியை பெற்றுக்கொண்டு வாழ்த்துரை வழங்கி அமர்ந்திருக்கிற டாக்டர் பிரபாகரன் அவர்களே, வழக்குரைஞர் அரிமா புதுக்கன் அவர்களே, பேராசிரியர் அரங்க மல்லிகா அவர்களே, தமிழகத்தின் முதுபெரும் கவிஞர் ஐயா முத்துலிங்கம் அவர்களே, அண்ணன் கவிஞர் காசி முத்துமாணிக்கம் அவர்களே, கவிஞர் அமுதா தமிழ்நாடன் அவர்களே, உரையாற்றி விடைபெற்று சென்றிருக்கிற டாக்டர் இறையன்பன் குத்தூஸ் அவர்களே, விவசாயி மகேந்திரன் அவர்களே, இந்நிகழ்வை சிறப்பாக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிற முனைவர் மஞ்சுளா அவர்களே, இந்த விழாவின் நாயகர் நூலாசிரியர் உமா சுப்பிரமணியன் அவர்களே, அவருடைய துணைவர் சுப்பிரமணியன் அவர்களே, நெடுநேரமாக காத்திருக்கிற தமிழ் சொந்தங்களே, அண்ணன் வாமுசே திருவள்ளுவன் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 8:45 ஆகிறது. 4 மணியிலிருந்து காத்திருக்கிறீர்கள். வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்கிற பதற்றம் ஒரு புறம், பசி நேரமும் நெருங்கிவிட்ட ஒரு சூழல். உமா சுப்பிரமணியன் அவர்களின் இந்த நூல் குறித்து இங்கே பேசிய அனைவரும் அவர் எந்த அளவுக்கு ஆற்றல் வாய்ந்த கவிஞர் என்பதை எடுத்துரைத்தார்கள். இந்த நூலுக்கு அணிந்துரை கேட்டு என்னிடத்திலே அவர் இந்த நூலை தந்தபோது, ஏற்கனவே இப்படி பல நூல்கள் என்னிடத்திலே கிடக்கின்றன, அணிந்துரை எழுத என்னால் இயலாத ஒரு சூழல் இருந்தாலும் நான் பார்க்கிறேன் என்று சொன்னேன். அவருக்கு இருக்கிற அந்த பொறுமை எவ்வளவு பெரிது என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. வாரக்கணக்கிலே அல்ல, மாதக்கணக்கிலே அல்ல, வருடக்கணக்கிலே தள்ளி போனது. நான் கூட வேறு யாரிடமாவது நீங்கள் அணிந்துரை பெற்று புத்தகத்தை சீக்கிரம் வெளியிடுங்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நேர நெருக்கடியில் நான் சிக்கியிருந்தேன். நிறைய புத்தகங்கள் அப்படி அணிந்துரைக்காக வந்து அப்படியே கிடப்பில் உள்ளன. ஒரு முறை அல்ல, பல முறை அவரும் அவருடைய துணைவரும் நேரிலே வந்து மணிக்கணக்கிலே காத்திருந்து மறுபடியும் ஒரு காப்பி நகல் ஏற்கனவே கொடுத்தேன், அதை எங்காவது நீங்கள் தொலைத்திருப்பீர்கள், இப்போது மீண்டும் உங்களுக்கு ஒன்றை தருகிறேன் என்று தருவார். ஆமாம், நான் அங்கே வைத்திருக்கிறேன், இங்கே வைத்திருக்கிறேன், எடுத்து எப்படியாவது நான் படிக்கிறேன், நள்ளிரவுக்கு மேல் தான் என்னால் அந்த புத்தகத்தை தொட முடியும், எப்படியாவது கண் விழித்து நான் எழுதி கொடுத்து விடுகிறேன் என்று ஒவ்வொரு முறையும் சொல்லுவதுண்டு. ஆனால் என்னால் அதை செய்ய முடியவில்லை. ஒரு பெரிய குற்ற உணர்வாகவே எனக்கு இருந்தது. ஒரு முறை நான் விமானத்திலே படிக்கலாம் என்று எடுத்துக்கொண்டு போனேன். டெல்லிக்கு செல்லுகிற போது படித்துக்கொண்டே போனேன். இந்த புத்தகத்தை, அதாவது அந்த நகல் ஜெராக்ஸ் எடுத்து என்னிடத்திலே கொடுத்திருந்தார். அதை கீழே வைக்க முடியவில்லை. அப்படி தொடர்ந்து எல்லா கவிதைகளையும் நான் படித்து முடித்து விட்டேன். ஆனால் எழுத முடியவில்லை. பிறகு ஒரு 10 நாள் கழித்து மறுபடியும் வந்தால், நான் உங்கள் கவிதைகளை முழுமையாக படித்து விட்டேன், இந்த தலைப்பை நீங்கள் மாற்ற வேண்டாம், நல்ல தலைப்பு, எழுதுவதற்கு 1 நாள் 2 நாள் எனக்கு மீண்டும் ஒரு அவகாசம் கொடுங்கள் என்று கேட்டேன். அப்போதும் அவர் பொறுமையாக அதே புன்முறுவல் பூத்த முகத்தோடு, கொஞ்சம் கூட முகம் சுளிக்காமல், அவரும் அவருடைய துணைவரும், என்றைக்கு நீங்கள் எழுதி தருகிறீர்களோ அன்றைக்குத்தான் இந்த புத்தகம் வெளிவரும், அதுவரையில் நான் அச்சிக்கு அனுப்ப மாட்டேன் என்று அவர் சொன்னார். அது எனக்கு பெரிய நெருடலை ஏற்படுத்தியது, குற்ற உணர்வை ஏற்படுத்தியது. ஒரு வழியாக உட்கார்ந்து எழுதி முடித்து மேற்கோள்களுக்காக சில வரிகளை எடுத்து அதிலே
பதிவிட வேண்டும், மற்றதெல்லாம் நான் எழுதி முடித்து விட்டேன். ஒரு பக்கம் அவர் சொன்னாங்க, ஒரு பக்கம் இருந்தால் போதும், ரொம்ப வேண்டாம், உங்கள் எழுத்தோட வாழ்த்துறையோடு அதில் அந்த புத்தகம் வரணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. அவருக்கு ஐயா முத்துலிங்கம் போன்ற பெரிய பெரிய ஆளுமைகள் எல்லாம் அறிமுகம். யாரிடம் வேண்டுமானாலும் அவர் இலகுவாக ஒரு அணிந்துரையை வாங்கிவிட முடியும். இலக்கிய உலகத்தில் அவருக்கு அவ்வளவு அறிமுகம் இருந்தும் கூட அந்த உலகத்தோடு தொடர்பில்லாத என்னுடைய அணிந்துரையை பெற வேண்டும் என்பதிலே அவர் உறுதியாக இருந்தார், பொறுமையாக இருந்தார், இன்னும் சொல்லப்போனால் சகிப்புத்தன்மையோடு இருந்தார். கடைசியாக அதை பெற்றே தீர வேண்டும் என்பதில் அவர் உறுதியாக இருந்து பெற்றுக்கொண்டார். ஒரு வழியாக நான் எழுதி கொடுத்தேன். அதன் பிறகு நூல் வெளியீட்டு விழா நடந்து விட்டதா என்று ஒரு நாள் நான் பார்த்து கேட்டேன். எல்லாம் தயாராகிவிட்டது, உங்கள் தேதி. எனக்கு சற்று மேலும் மகிழ்ச்சியாகத்தான் இருந்தது. நேரத்தை என்னால் ஒதுக்க முடியாதே, ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி இருக்கிறது, எங்காவது நான் சுற்றி கொண்டே இருக்கிறேன், இதற்கென்று எப்படி நேரத்தை ஒதுக்குவது என்று ஒரு தயக்கம் இருந்தது. ஆனால் அவர் விட்டபாடில்லை. திரும்பவும் படையெடுத்தார். ஒரு 2 முறை வருகை தந்து அலுவலகத்திலே காத்திருந்து ஒரு நாளை குறித்து கொண்டு, இந்த நாளை குறித்து கொண்டு வந்தே தீர வேண்டும், உங்களை வைத்துத்தான் இந்த நூலை நாங்கள் வெளியிட இருக்கிறோம் என்று அன்பு கட்டளை இட்டார். உங்கள் முன்னால் இன்றைக்கு நான் நின்று கொண்டிருக்கிறேன். என் மீது அவருக்கு அப்படி ஒரு பற்றுதல் என்பதை விட ஒரு நம்பிக்கை. நான் அந்த நூலுக்கு அணிந்துரை எழுத வேண்டும், அந்த வெளியீட்டு விழாவில் பங்கேற்க வேண்டும் என்பதில் அவருக்கு வேறு எந்த நோக்கமும் இருக்க வாய்ப்பில்லை. அரசியல் நோக்கமோ அல்லது வேறு வணிக நோக்கமோ அல்லது இதன் மூலம் புகழ் பெற முடியும் என்கிற ஒரு கணக்கோ மதிப்பீடோ எதுவும் கிடையாது. ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பாடாற்றி கொண்டிருக்கிற திருமாவளவன் இந்த நூலுக்கு அணிந்துரை எழுதுவது, பெண்ணியம் தொடர்பான இந்த கவிதை நூலுக்கு அணிந்துரை எழுதுவது பொருத்தமாக இருக்கும் என்று நான் நம்பியதால் அவரை தொல்லை செய்து இதை எழுதி வாங்கினேன் என்று அதில் பதிவு செய்திருக்கிறார். ஒரு நீண்ட என்ற போட்டிருப்பார், நீன் போட்டு டாட் 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 போட்டு இன் போட்டு டாட் 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 போட்டு டா, அந்த நீண்டங்கிறத அவ்வளவு நீளமாக போட்டிருப்பாங்க. அதில் எவ்வளவு வலி அவங்களுக்கு இருக்குங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. திருமாவளவன் எவ்வளவு பெரிய டார்ச்சர் எனக்கு கொடுத்தாரு, காக்க வைத்தார், நடையாய் நடக்க வைத்தார் என்கிற வலியை அதிலே அவர் பதிவு செய்திருக்கிறார். அதற்காக இந்த நேரத்தில் என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலே அது எனக்கு ஒரு பெரிய குற்ற உணர்வாகத்தான் இருந்தது. வேண்டும் என்று இல்லை, நிறைய புத்தகம் கட்சி தோழர்களே பல புத்தகங்கள் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க, அப்படியே கிடக்கு. கவிஞர் தணிகை செல்வன் இறந்துட்டார். அவர் கடைசியாக ஒரு புத்தகம், முக்கியமான புத்தகம் ஒன்று எழுதினார், ஒரு தத்துவார்த்த நூல், ஆட்சி மாற்றமா அடிப்படை மாற்றமா என்ற ஒரு நூல், மார்க்சிய அரிச்சுவடி, அதுதான் அந்த புத்தகத்தினுடைய பேர். அதுக்கு ஒரு அணிந்துரை கேட்டிருந்தார். நான் எழுதிட்டேன், கிட்டத்தட்ட எழுதிட்டேன், அதை முடிக்க முடியல. அவர் பல முறை வந்து 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 பார்த்துட்டு அந்த புத்தகத்தை பதிப்பிடவே முடியல, காலமாகிட்டார். ஆனால் அதை எப்படியாவது முடிச்சு கொடுக்கணும், அந்த புத்தகத்தை வெளியிடணும் அப்படிங்கிறது என்னுடைய கடமையாக உணர்கிறேன். அவருடைய ஆசை என்னென்னா, அந்த புத்தகத்தை எழுதி முடித்து என்னுடைய அணிந்துரையோடு முதல்வர் அவர்களை வைத்து வெளியிட வேண்டும் என்பதுதான் அவருடைய ஆசையாக இருந்தது. ஏன்னா மார்க்சியத்தை ரொம்ப இலகுவாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் அதனுடைய அரிச்சுவடி, ஆட்சி மாற்றமா அடிப்படை மாற்றமா, நம்ம மாற்றம் வேணும் எல்லாம் சொல்கிறாங்க. திமுக ஆட்சியை மாற்றிட்டா எல்லாம் அங்கே சரியாயிரும், அல்லது அதிமுக ஆட்சியை மாற்றிட்டா அங்கே சரியாயிரும், காங்கிரஸ் ஆட்சியை மாற்றிவிட்டால் இங்கே எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு ஆட்சி மாற்றத்தை பற்றி தான் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அடிப்படை மாற்றம் என்பது தான் மாற்றத்தின் உண்மையான நோக்கமாக இருக்க வேண்டும் என்பதை உணர்த்தக்கூடிய ஒரு நல்ல நூல். அந்த நூலை நான் முழுமையாக படித்தேன், அதற்கான அணிந்துரையும் கிட்டத்தட்ட எழுதி முடித்து விட்டேன். ஆனால் அதை கொண்டு வர முடியவில்லை. அப்படி ஒரு நேர நெருக்கடியிலே சிக்கி கொண்டதனால் ஒரு பெரிய காலத்தாழ்வு நேர்ந்து விட்டது. அதையெல்லாம் அவர் பொறுத்து கொண்டார் என்பது அவருடைய முதிர்ச்சியை காட்டுகிறது. அவருக்கு உற்ற துணையாக இருக்கிற அவருடைய துணைவர் திரு சுப்பிரமணியன் அவர்களும் அதே அளவுக்கான முதிர்ச்சியை பெற்றிருக்கிறார் என்பதைத்தான் இன்னும் கூடுதலாக பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது. ஏன்னா சில பேருக்கு ஏன் சும்மா அலைஞ்சிட்டு கிடக்குறீங்க, அவரால் தான் எழுத முடியல, வீடு வேறு யார்ட்டையாவது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அப்படி அவர் சொல்லலை.
அவரும் வந்து இல்லை திருமாவளவன் எப்போ எழுதி கொடுக்குறாரோ அப்போ நம்ம வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு தான் இருந்தாங்க. அதனால் 2 பேருக்குமே இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். இந்த அரங்கம் ஒரு பெண்ணியம் தொடர்பான உரையாடலை தொடங்கி இருக்கிறது அல்லது விரிவுபடுத்தி இருக்கிறது. பெண்ணியம் என்பது ஆண்களுக்கு எதிரானது என்று நாம் புரிந்து கொள்கிறோம். ஆனால் அது ஒரு ஆணாதிக்கம் என்பது ஒரு தத்துவமாக இங்கே நிலை கொண்டிருக்கிறது, சமூக கட்டமைப்பாக நிலை கொண்டிருக்கிறது, வாழ்வியல் முறையாக அது நிலை கொண்டிருக்கிறது, பெண்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு சமூக வாழ்வியல் முறையாக இங்கே ஏற்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் பெண்ணியத்தை உயர்த்தி பிடிக்கிறோம் என்றால் இங்கே நிலை பெற்றிருக்கிற நிலைநாட்டப்பட்டிருக்கிற பெண்களுக்கு எதிரான ஒரு கருத்தியல் இருக்கிறதே, அந்த கருத்தியலை எதிர்ப்பதுதான் பெண்ணியம். அப்படி நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் வீட்டிலே கணவருக்கும் மனைவிக்கும் இடையிலான ஒரு தனிநபர் முரண்பாடாக அது மாறி திசை மாறி போய்விடும். ஆண்களை எதிர்க்க வேண்டும், ஆணாதிக்க ஆண்களை எதிர்க்க வேண்டும். ஆண் என்பதனால் பெரியாரை நாம் எதிர்க்க முடியாது, ஆண் என்பதனால் மகாத்மா பூலே அவர்களை நாம் எதிர்க்க முடியாது, ஆண் என்பதனால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை நாம் எதிர்க்க முடியாது. அவர்களெல்லாம் யார்? அவர்களை ஏன் எதிர்க்க முடியாது? அவர்களும் பெண்ணியவாதிகள் தான், பெண் உரிமைக்கான போராளிகள் தான், பெண் விடுதலைக்கான கருத்தியலாளர்கள் தான். ஆகவே பெண்களை ஒரு இச்சை பொருளாக பார்க்கிற உளவியல், பெண்களை இலகுவாக ஒடுக்கி சுரண்ட முடியும் என்கிற ஒரு கட்டமைப்பு, சமூக கட்டமைப்பு இங்கே ஏற்கனவே நிறுவப்பட்டு நிலைநிறுத்தப்பட்டு அது வலுவாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த கருத்தியலை நாம் புரிந்து கொள்வது, அதுதான் பெண்ணியத்தின் புரிதலாக நான் பார்க்கிறேன். எந்த கருத்தியலை நாம் புரிந்து கொள்வது? பெண்ணை எப்படி இந்த சமூகம் ஒடுக்கியது? இது உலகம் முழுவதும் ஒரே மாதிரி இருக்கிறது. பெண்கள் 2ஆம் தர குடிமக்களாக உலகம் முழுவதும் பார்க்கப்படுகிற நிலை இருக்கிறது. பெண்களை இச்சை பொருளாக ஆண்கள் பார்க்கிற ஒரு உளவியல் உலகம் முழுவதுமே நிலைப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதற்கு நமக்கு மார்க்சியம் என்பது முக்கியமான ஒரு புரிதலை தரும். வரலாற்று பொருள்முதல் வாதம் என்பது மார்க்சியத்திலே முக்கியமான ஒரு கோட்பாடு. அந்த வரலாற்று பொருள்முதல் வாதம் ஆதிகாலத்திலே புராதன பொதுவுடைமை சமூகமாக இருந்த காலத்தில் ஆணும் பெண்ணும் சமமாகத்தான் இருந்தார்கள். அவர்களுக்கிடையிலே எந்த பாகுபாடும் இல்லை, டிஸ்கிரிமினேஷன் இல்லை. ஏனென்றால் அப்போது சொத்து என்பது இல்லை. அது புராதன பொதுவுடைமை சமூகம் என்று மார்க்சியம் சொல்லுகிறது. த பிரிமிட்டிவ் சோசலிசம், த பிரிமிட்டிவ் கம்யூனிசம், ஆங்கிலத்திலே பிரிமிட்டிவ் கம்யூனிசம் என்கிறார்கள். அந்த சமூகம், அப்படி ஒரு சமூக காலத்தை அவர் வரையறுக்கிறார். அப்போது எனக்கு இந்த வீடு சொந்தம், எனக்கு இந்த ஆடு சொந்தம், எனக்கு இந்த மாடு சொந்தம் என்று சொந்தம் கொண்டாடுகிற சொத்துடைமை உணர்வு மனித குலத்தில் தோன்றாத காலம். சொத்துடைமை உணர்வு மனித குலத்தில் தோன்றாத காலத்தில் ஆணை உயர்வாகவும் பெண்ணை தாழ்வாகவும் கருதுகிற உளவியல் உருவாகவில்லை என்பது மார்க்சியம் நமக்கு சொல்லுகிறது. அதன் பிறகு ஒரு குழு இன்னொரு குழுவோடு மோதி, ஒரு குழு வெற்றி பெற்று இன்னொரு குழுவை அடிமைப்படுத்தி, அந்த குழுவில் ஆண்களை கொன்றுவிட்டு பெண்களை தம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு கலாச்சாரம் வளர்ந்து ஒரு
சில 1000 ஆண்டுகள் அந்த சமூகம் அப்படியே நீடித்திருக்கலாம். அந்த காலத்தை ஆண்டான் அடிமை சமூகம் என்று மார்க்சியம் சொல்லுகிறது. பெண்களை ஆண்டான் அடிமை சமூக காலத்திலிருந்தே ஆண்கள் தம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முயற்சித்தார்கள், கொண்டு வந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்த சமூகத்தை அவர் என்ன சொல்லுகிறார் என்றால் நிலவுடைமை சமூகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபியூடல் சொசைட்டி. இந்த ஃபியூடல் சொசைட்டியில் தான் நிலப்பிரபுத்துவம் வளர்கிறது. எனக்கு இவ்வளவு நிலம் சொந்தம், அந்த நிலத்தில் இருக்கிற தோப்பு சொந்தம், அதில் விளையக்கூடிய தானியங்கள், காய்கனிகள் எல்லாம் சொந்தம், இவ்வளவு தூரம் என்னுடைய பரப்பு, இதை நான் ஆளுகிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு உணர்வு, அந்த சொத்துடைமை உணர்வு என்பது உருவாகிறது. ஆண்டானடிமை சமூகத்திலேயே ஒரு குழு தனக்கு கீழே வேலை செய்யக்கூடிய உணர்வு உருவாக்கி விடுகிறது. அதிலே ஒரு பொசஷன் என்கிற ஒரு உணர்வு உருவாக்கி விடுகிறது. ஒரு குழுவை தனக்கு கீழே வைத்திருக்கிற, தனக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு குழுவாக, வீழ்த்தப்பட்ட தோல்வி அடைந்த ஒரு குழுவினரை. ஆனால் நிலப்பிரபுத்துவ சமூகத்தில் உடைமை சமூகமாக அது மாறுகிறது. சொத்து, அந்த சொத்தை கையாளுகிற போது திரட்டப்பட்ட சொத்தை அவன் மறைவுக்கு பின்னால் யாரிடம் ஒப்படைத்து விட்டு போவது என்ற கேள்வி எழுகிறது. அவன் தனக்கு மட்டுமே பிறந்த ஒரு வாரிசிடம் ஒப்படைக்க விரும்புகிறான். சொத்தை, சேர்த்த சொத்தை யார்கிட்டையாவது விட்டுட்டு போக முடியாது. அந்த சொத்தை தன்னுடைய வாரிசுக்கு ஒப்படைக்கணும். அந்த வாரிசு என்னுடைய வாரிசு தான், என் குருதிக்கு பிறந்த வாரிசு தான் என்பதை அவன் உறுதிப்படுத்த விரும்புகிறான். அப்போது பெண்களை ஆணின் சொத்துடைமைகளுள் ஒன்றாக மாற்றுகிறான். பால்ய விவாகம் உட்பட எல்லாம் அப்போதுதான் உருவாகிறது. அவள் கணவன் முன்னாலேயே, மாமனார் மாமியார் முன்னாலேயே பருவத்துக்கு வர வேண்டும். பருவத்துக்கு வந்த பிறகு அவள் பிள்ளை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பிள்ளை இவனுக்கே பிறந்தது என்பதை உறுதிப்படுத்துவதற்கு திருமணம் என்பது மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக மாறுகிறது. ஆக பெண்களை எங்கே அவர்கள் அடிமைப்படுத்த தொடங்குகிறார்கள் என்றால், உடைமை சமூகம் மலர்ந்த காலத்திலிருந்து, நிலவுடைமை சமூகம் உருவான காலத்திலிருந்து, சொத்துக்களை பெரிதாக திரட்டி அந்த சொத்துக்களை தம்முடைய வாரிசுகளுக்கே பின்னர் ஒப்படைத்து விட்டு செல்ல வேண்டும் என்று அவன் விரும்புகிற போது, பெண்ணை தன்னுடைய உடைமைகளுள் ஒன்றாக மாற்றி அந்த பெண்ணுக்கு பிறக்கிற பிள்ளைகள் என்னுடைய பிள்ளைகள் தான் என்று உறுதிப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு நிலை வருகிற போதுதான் கற்பு என்கிற கருத்தியலை தோன்றுகிறது. கற்பு என்கிற கருத்தியலை தோன்றுகிறது. அங்கிருந்து பெண் அடிமைத்தனம் என்பது வலுப்பெறுகிறது. அதன் பிறகு பெண்கள் அதை எதிர்த்து கலகம் செய்யாமல் இருப்பதற்காக பெண்களை போற்றுகிற உத்திகளை கையாளுகிறார்கள். பெண்களை பூவென்றும், பெண்களை தெய்வம் என்றும், பெண்களை ஆகா ஓஹோ என்றும், பெண்களை அழகுபடுத்தி பார்ப்பதும், பெண்களுக்கு அணிகலன் பூட்டி பார்ப்பதும், இவையெல்லாம் ஆண்கள் இடைக்காலத்தில் இந்த சமூக கட்டமைப்பை பாதுகாப்பதற்காக உருவாக்கி கொண்ட உத்திகளாகத்தான் நாம் பார்க்கிறோம். பெரியார் அதைத்தான் கடுமையாக விமர்சிக்கிறார். நீ ஆம்பளை மாதிரி கிராஃப் வெட்டிக்கோ, கூந்தல் வளர்க்காத. நீ கூந்தல் வளர்த்தினா அவனுக்கு அது இலகுவாக போயிடும். முடியை பிடிச்சிட்டு அடிக்கிறது, நோஞ்சானா இருந்தால் கூட உன்னை பிடிச்சி அடிக்கிறதுக்கு அந்த முடி ஒரு காரணமாக இருக்கும். புடவையை கட்டாத, 16 முழம் புடவையை ஏன் கட்டுற, உடம்புல சுற்றிக்கிட்டு. ஆம்பளை 4 முழ வேஷ்டியை கட்டிக்கிட்டு முழங்காலுக்கு மேலே தூக்கி கட்டிக்கிட்டு வேகமாக நடக்கிறான். நீ 16 முழத்தை உடம்பு முழுக்க சுற்றிக்கிட்டு மெல்ல 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 நடந்து போகிற. ஏன் மெல்ல போகக்கூடாது? அது பெரியார் சொல்கிறாரு. ஆணுக்கு முன்னால் பெண் நடக்கக்கூடாது. அப்படி போனால் ஆண் அவனுக்கு கீழே, பெண்ணுக்கும் கீழே கட்டுப்பட்டவங்கிற மாதிரி ஆயிரும். அதனால் நடந்து போகும்போது கூட புருஷன் முன்னால் போகணும், பொண்டாட்டி பின்னால் வரணும். அந்த அடி கொஞ்சம் ஒரு அரை அங்குலம் அதிகமாக கூட அவன் எடுத்து வைக்கக்கூடாது. அதுக்காக 16 முழத்தை சுற்றி விட்டார்கள் அப்படின்னு பெரியார் சொல்லுவார். கொலுசு சத்தம் எதுக்காக? கொலுசு ஏன் கட்டணும்? கொலுசு சத்தம், அதில் சலங்க கட்டிய கொலுசு அந்த காலத்தில் போடுவாங்க. ஏன்னா
அவள் நடமாட்டத்தை மாமனார், மாமியார், கணவன், நாத்தனார் எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அவள் எங்கேயும் தெரியாமல் வெளியே போயிடக்கூடாது. அந்த சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்தால் அவள் அடுப்படியில் இருக்கிறா அப்படின்னு தெரிஞ்சிடும், இல்லை தோட்டத்தில் இருக்கிறாங்கிறது தெரிஞ்சிடும். அவள் இந்த வீட்டுக்குள்ளே தான் நடமாடிக்கிட்டே இருக்கிறாங்கிறத தெரியப்படுத்துறதுக்காக தான் காலில் சலங்கு வச்ச கொலுசையை உருவாக்கினார்கள். இதெல்லாம் பெரியாருடைய சிந்தனை. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். மூக்குத்தி போடாத, அடக்க வேண்டிய காலைக்கு தான் மூக்கணாங்கயிறு, உன்னையும் அடக்குவதற்காகத்தான் மூக்குத்தி குத்துறாங்க, மூக்குத்தி போடாத. இதெல்லாம் புரட்சிகரமான ஒரு பார்வை. பெண்களை அடிமைப்படுத்துவதற்காக அந்தந்த காலகட்டங்களில் அவர்கள் உருவாக்கி கொண்ட பல உத்திகள். ஆனால் இவையெல்லாம் நியாயப்படுத்துவதற்கென்று ஒரு கருத்தியல் இருந்தது. அதுதான் முக்கியமானது. ஏன் இது எப்படி பெண்ணே ஒத்துக்கிறாங்க? மாமியாரை ஒடுக்குவதில் மாமியாருக்கும் பங்கு இருக்கிறது. மாமியாரும் ஒரு பெண் தான். மருமகளை ஒடுக்குவதிலே மாமியாருக்கும் ஒரு பங்கு இருக்கிறது. அவளும் பெண், இவளும் பெண். அந்த பெண்ணே இன்னொரு பெண்ணை ஒடுக்குவதிலே, சுரண்டுவதிலே, அடிமைப்படுத்துவதிலே அவள் உடன்படுவதற்கு எது காரணமாக இங்கே இருந்திருக்கிறது? அதற்குத்தான் நிறைய கதையாடல்கள், புராணங்கள், நாடகங்கள், திரைப்படங்கள் இவையெல்லாம் இடைக்காலங்களிலே உருவாக்கப்பட்டவை. பெண்ணே அதை ஏற்றுக்கொள்வது, பெண்ணே அதை நடைமுறைப்படுத்துவது என்கிற ஒரு நிலையை இந்த சமூகத்திலே உருவாக்கிவிட்டார்கள். அதற்கு ஒரு கருத்தியல். அதுதான் நாம் இன்றைக்கு அடையாளப்படுத்துவது சனாதனம் என்று சொல்கிறோம். இந்திய மண்ணை பொறுத்தவரையில் அதில் ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க, பெண்களை எப்போதுமே நம்ப முடியாது. பெண்களுக்கு உறவெல்லாம் முக்கியமில்லை, ஆண் என்று ஒருவன் இருந்தால் போதும். பெண்கள் எந்த துரோகத்தையும் செய்யக்கூடியவள். இதெல்லாம் மனுஸ்மிருதியில் இருக்கு, எழுதி வைத்திருக்கிறார். அது பரப்பப்பட்டிருக்கிறது. அதற்கு நிறைய கதைகள் எழுதப்பட்டிருக்கின்றன. அதில் இப்போ ராமாயணத்தில் பற்றி சொன்னாங்க. கௌசிக முனிவருடைய மனைவி அகலியை பற்றி அரங்கமல்லிகா சொன்னார். சீதையை பற்றி சொன்னார்கள். இந்த இதிகாசங்கள் எல்லாம் பெண்களுக்கு எதிரான கருத்தியலை நிலைப்படுத்துவதற்கு பயன்பட்டு இருக்கின்றன. அதில் இலக்கிய நயத்தை பாராட்டக்கூடியவர்கள் நிறைய இருக்கிறாங்க. கம்பன் எழுதிய இலக்கிய அந்த கம்பராமாயணத்தில் அவ்வளவு தமிழ், அவ்வளவு பெருமைக்குரிய ஒரு இலக்கிய நயம் கொண்ட ஒரு காப்பியம் அது. கம்பனை போல ஒருவனால் ஒரு இலக்கியத்தை படைத்து விட முடியாது என்கிற அளவுக்கு அவருக்கு தமிழில் பெரிய ஆற்றல். ஆனால் அந்த நூல் தமிழகத்தில் ஏற்படுத்திய தாக்கம் இருக்கிறதே, பாதிப்பு இருக்கிறதே, அது பெண்களுக்கு எதிரான பெரிய ஒரு தாக்கத்தை அது ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த கோணத்தில் பார்த்தவர் பெரியார், இந்த கோணத்தில் பார்த்தவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர், மகாத்மா பூலே போன்றவர்கள். மகாத்மா பூலே தன்னுடைய மனைவிக்கு அவரே பாடம் கற்பித்து பெண் பிள்ளைகளுக்கு என்று ஒரு பள்ளிக்கூடத்தை தொடங்க செய்து அந்த மனைவியையே ஆசிரியராக நியமித்து முதலாக பெண் பிள்ளைகளுக்கு இந்தியாவிலே ஒரு பள்ளிக்கூடத்தை உருவாக்கி பாடத்தை கற்றுத்தரக்கூடிய ஒரு பெரும் பணியை, அரும்பணியை மேற்கொண்டவர் மகாத்மா ஜோதிபா பூலே. அவருடைய துணைவியார் சாவித்ரிபாய் அம்மையார். கல்வி மறுக்கப்பட்டது. யார் யாருக்கு? பார்ப்பன சமூகத்தை சார்ந்த பெண்மணிகளில் இருந்து அடிநிலையில் உழலக்கூடிய சாதாரண உழைக்கும் பெண்மணிகள் வரையில் அத்தனை பெண்களும் சூத்திரர்கள் என்று சொல்லுகிறது மனு தர்மம். அத்தனை பெண்களும் சூத்திரர்கள். ஆண்களில் 4 வகை இருக்கு, பெண்களில் ஒரே வகை தான், டாப் டு பாட்டம். பெண்ணாய் பிறந்தால் அவ்வளவு பேரும் சூத்திரர்கள் தான் மனு தர்மம் சொல்லுகிறது. அதை நியாயப்படுத்தி இருக்கிறது. பார்ப்பன பெண்களுக்கும் கல்வி இல்லை, சூத்திர பெண்களுக்கும் கல்வி இல்லை. கல்வி மறுக்கப்பட்டது, சொத்துரிமை மறுக்கப்பட்டது, கருத்துரிமை மறுக்கப்பட்டது. 10 ஆண்கள் உட்கார இடத்துல பொம்பளைக்கு என்ன வேலை? ஒதுங்கி நெல். நீ என்ன கருத்து சொல்கிற? உனக்கு யாரை திருமணம் செய்ய வேண்டும் என்பது நான் முடிவு செய்ய வேண்டியது என்று தந்தை சொல்லக்கூடிய நிலை, அல்லது உடன்பிறப்புகள் அண்ணனோ தம்பியோ முடிவு செய்கிற நிலை. அதிலே ஒரு பெண்மணி தன்னுடைய கருத்தை சொல்லவும் முடியாது, விருப்பத்தை வெளிப்படுத்தவும் முடியாது. அப்படி விருப்பத்தை வெளிப்படுத்தினால் அவள் நடத்தை கெட்டவள்.
இந்த சமூகத்தில் அப்படி ஒரு உளவியல் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சமூகத்தில் அப்படி ஒரு உளவியல் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த புத்தகத்தில் அவங்க வந்து ரொம்ப கடுமையாக தாம்பத்திய உறவு பற்றி எழுதுகிறார். தன்வாசம் இழந்து துர்வாசம் கொண்டு புணர்தல் வன்புணர்வு, அதுவும் வந்து ஒரு வன்புணர்வு தான், அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்போ அந்த இடத்துல எனக்கு பிடிக்கலன்னு மனைவி கணவன்கிட்ட சொல்ல முடியாது. அப்படி சொன்னால் தப்பு. அப்படின்னா நீ வேறு யாரோடய வந்து தொடர்பு வச்சுருக்கிறியா அப்படின்னு இந்த சமூகம் வந்து அந்த பெண்ணை பழிக்கும். நீ வாயில் வந்து சிகரெட் அடிச்சுக்கிற, சிகரெட் ஸ்மெல் அடிக்குது, தண்ணி அடிச்சுட்டு வர்ற, அதனால் வாய் நாறுது, நீ ஒழுங்காக பல்ல துளக்கிறதில்ல, துர்நாற்றம் அடிக்கிறது, நீ ஒழுங்காக குளிச்சுட்டு வர்றதில்ல, உடம்பில் துர்நாற்றம் அடிக்கிறது, இதையெல்லாம் பெண் சொல்ல முடியாது. ஆனால் ஆண் சொல்ல முடியும். இப்படி ஒரு உளவியல் இந்த சமூக கட்டமைப்பிலே நிறுவப்பட்டிருக்கிறது, நிலைப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதற்கு நிறைய புராணங்களும் கதையாடல்களும் இங்கே துணை புரிந்திருக்கின்றன. இப்போது நாம் பெண்ணியம் பேசுகிற போது இந்த கருத்தியலுக்கு எதிரான பெண்ணியமாக அது வளர்ச்சி பெற வேண்டும், அப்படி அது பரிணாமம் பெற வேண்டும், அதை எதிர்க்கிற போராட்டமாக அது வலுப்பெற வேண்டும். இல்லை என்று சொன்னால் இது வெறும் புருஷன் பொண்டாட்டி தகராறு மாதிரி ஆயிடும். ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலான பிரச்சனை என்பது போல அது மாறிவிடும். ஆண்கள் எதிர்ப்பு அல்ல பெண்ணியம் என்பது, ஆணாதிக்க கருத்தியல் எதிர்ப்பு, அதுதான் பெண்ணியம். அந்த புரிதல் நமக்கு தேவைப்படுகிறது. மேல் சாவனிசம் என்று சொல்வார்கள். ஆணாதிக்க கருத்தியல். ஆணாதிக்க கருத்தியல் என்றால் ஆண்கள் எல்லா சுதந்திரத்தையும் பெறுவதற்கு இந்த சமூகம் இடம் தருகிறது, அதுதான் ஆணாதிக்கம். அவன் எப்படியும் இருக்கலாம், ஆம்பளை 1000 இடத்துக்கு போயிட்டு வருவான், அவனுக்கு பிரச்சனை இல்லை. பொம்பளை அப்படி போகக்கூடாது, இதை பெண்ணே சொல்லுவாங்க. பெண்ணுக்கு பெண் சொல்லி வளர்க்கிறார்கள், வெளியே போகக்கூடாது. நமக்கு தெரிஞ்சு ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி கூட 8ஆம் வகுப்பு படிக்கும்போது பெண் பிள்ளைகள் பருவத்துக்கு வர்றது இயல்பானது. பருவத்துக்கு வந்துருச்சுன்னா அந்த பிள்ளையை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப மாட்டாங்க. தப்பு, அதுக்கு மேலே இதுமாதிரிலாம் போனால் ஆபத்து, யாரையாவது வந்து நமக்கு பிடிக்காதவன் வந்து ஒரு சாதி பெயரை யாரையாவது லவ் பண்ணிடும், அல்லது யாராவது தப்பு நடந்துடும், பாதுகாப்பு இல்லை, பயம். அப்போல்லாம் வந்து பருவத்துக்கு வந்தால் 2 மாதம் அல்லது 3 மாதத்துக்குள்ளே திருமணம் பண்ணி கொடுத்துடணும். இது வந்து ஒரு வாழ்க்கை முறையாகவே இருந்தது. 1 வருஷம் பருவத்துக்கு வந்த பெண் வீட்டில் இருந்தால் அந்த பெண்ணுக்கு எதிரான விமர்சனத்தை பெண்களே தொடங்கி விடுவார்கள். அவள் வயசுக்கு வந்து கிடக்கிறாப்பா, கழுத மாதிரி கிடக்கிறா, யாரும் ஆள் தேடிட்டு வரல, பொண்ணு மாப்பிள்ளை தேடிட்டு வரல, பொண்ணு பார்க்க யாரும் வரல. இதுவே ஒரு செய்தியாக பரப்பப்பட்டு அந்த பெண்ணுக்கு திருமணமே நடக்காமல் கூட போயிடும். அதனால் பருவத்துக்கு வந்தது 12 வயசு 13 வயசில் உடனே பிடித்து கொடுத்து விடுவது, யாருக்காக ஒருத்தட்ட கல்யாணம் பண்ணி கொடுத்துருது. இப்போ தான் எல்லாரையும் நம்ம வந்து பல்கலைக்கழகம் வரலாம் அனுப்புகிறோம் படிக்கிறதுக்கு, வெளிநாடுகளுக்கு அனுப்புகிறோம் படிக்கிறதுக்கு. இது ஏன் நிகழ்கிறதுனா, அதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்னென்னா, 1000 ஆண்கள் இருக்க இடத்துல 2 பெண்கள் இருந்தால் அந்த பிரச்சனை இருக்கும். 1000 ஆண்கள் இருக்க இடத்துல 500 பெண்கள் இருந்தால் இந்த பிரச்சனை இருக்காது. அப்போ பெண்களின் பங்களிப்பு என்பது கூட வேண்டும், பெண்களின் பங்கேற்பு என்பது பெருக வேண்டும். பெண்களுடைய இன்வால்வ்மெண்ட் அண்ட் கமிட்மெண்ட் டு த கோர். என்ன பிரச்சனைக்காக நம்ம அரசியல் கட்சியாக இருந்தால் கூட 1,00,000 பேர் கூற இடத்துல ஒரு 100 பேர் பெண்கள் இருந்தால் அந்த பெண்களுக்கு எதிரான விமர்சனம் வரும். இந்த 1,00,000 பேர் கூற இடத்துல ஒரு 10,000 பெண்கள் வராங்கன்னு சொன்னால் அந்த விமர்சனம் வராது. இப்போ அந்த எண்ணிக்கை பெருகணும். இப்போ இலக்கிய தளமாக இருந்தாலும் சரி, அரசியல் தளமாக இருந்தாலும் சரி, பண்பாட்டு தளமாக இருந்தாலும் சரி, அந்த இடங்களில் பெண்கள் போட்டியாளர்களாக தங்களை ஆளாக்கி கொள்ள வேண்டும். அங்கே வந்து காம்பட்டீட் பண்ணணும். இப்போ நம்முடைய ஐயா முதுபெரும் கவிஞர் முத்துலிங்கம் அவர்கள், உமா சுப்பிரமணியன் அவர்களை நான் பெண் புரட்சி கவிஞர் என்று சொல்லுகிறேன் என்று சொன்னார். அவங்க இப்படி எழுதாமல் இருந்திருந்தால் அப்படி ஒரு சான்றிதழை பெற முடியுமா? இந்த எழுதுவதுங்கிறது தான் ஒரு முக்கியமான கான்ட்ரிபியூஷன், உங்களுடைய பங்கேற்பு, உங்களுடைய பங்களிப்பு. இப்போ பெண்ணியம் என்பது நாம் இன்னும் பலரை இந்த கருத்தியலோடு வளர்த்தெடுப்பதன் மூலம்தான் அது வளர்ச்சி பெறும், அது செழுமை பெறும், அது வலிமை பெறும். இல்லை என்றால் ஆனா பெண்ணா என்கிற விவாதமாக மாறி இது வெற்றி பெற முடியாமல் போயிடும். ஏன்னா ஆண்கள் எப்போதுமே
இப்போ இந்த அவையிலே கூட ஆண்கள் அதிகம். இப்போ நம்ம ஆணுக்கு ஆதரவாக பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் ஆண்கள்லாம் கைத்தட்டுவாங்க, அதிகமான கைத்தட்டல் வரும். பெண்களுக்கு ஆதரவாக பேசும்போது அந்த அளவுக்கு வரவேற்பு இருக்காது. அப்போது இது ஆணா பெண்ணா என்று விவாதமாக மாற்றாமல் ஆணாதிக்க கருத்தியல் எது என்பதை அடையாளப்படுத்துவது முக்கியமானது. பெண்களுக்கு கல்வியை மறுத்தது எது, பெண்களுக்கு சொத்துரிமையை மறுத்தது எது, பெண்களுக்கு அதிகாரத்தை மறுத்தது யார், அது எப்போது தொடங்கியது, எப்போது நிகழ்ந்தது, ஏன் இன்னும் தொடர்கிறது, அதற்கான சமூக கட்டமைப்பு எந்த வகையிலே பொறுப்பாகிறது. இப்போ இந்த சமூக கட்டமைப்பை மாற்றுவது, இந்த சோசியல் சிஸ்டத்துக்குள்ளே ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த கருத்தியல் கொண்டவர்கள் கொள்கை வகுப்பாளர்களாக இருக்க வேண்டும். ஒரு கவிஞர் பெண்ணாக இருந்ததனால்தான் அடுப்படியில் என்னை இப்படி தேய்க்கிறீர்களே, என் அறிவும் ஆற்றலும் துருப்பிடிக்கிறதே என்று அவரால் எழுத முடிகிறது. நான் சிந்திக்க முடியுமா? அதை ஒரு ஆணால் அதை சிந்திக்க முடியுமா? தீயில் இறங்கு என்று சொல்லுவதும் தீயில் உறங்கு என்று சொல்லுவதும் ரெண்டும் ஒன்றுதாயான்றாங்க கவிதையில். இந்த காலத்தில் சதி வழக்கத்தில் தீயில இறங்க சொன்னாங்க. இன்னைக்கு நீ அடுப்படியில் அங்கேயே படுக்க சொல்ற, ரெண்டும் ஒன்று தான். அந்த உணர்வு அவங்களுக்கு எங்கிருந்து வருகிறது? அவங்களுடைய வழிகளில் இருந்து வருகிறது. அப்போ ஒரு பெண்ணால் தான் அதை படைக்க முடியும். என்னதான் ஆண்கள் பெண்களுக்கான பிரச்சனைகளை பேசினாலும் கூட, பெண்களுக்கு உரிமை வேண்டும் என்று போராடினாலும் கூட, அதற்கான களத்தை அமைத்தாலும் கூட, அந்த உணர்வுகளை சரியாக கூர்மைப்படுத்துகிற ஆற்றல், அந்த முரண்பாடுகளை கூர்மைப்படுத்துகிற ஆற்றல் பாதிக்கப்பட்டோர் தரப்பிலிருந்து தான் 100 விழுக்காடு வெற்றிகரமாக நிகழும். அப்போ பெண்கள் யாரோ நமக்கு ஒருவர் வருவார், அவர் நமக்கு விடுதலை பெற்று தருவார் என்று காத்திருக்கக்கூடாது. அது திரைப்படத்திலே நடப்பது. எம்ஜிஆர் திடீர்னு வந்து குதிப்பார், பாதுகாத்துட்டு போயிடுவார். அந்த மாதிரி நிஜ வாழ்வில் அப்படி யாரும் திடீர்னு வர முடியாது, அப்படி யாரும் பாதுகாக்க முடியாது. இப்போது கிளைமிங் அத்தாரிட்டியாக மாறணும். யார் விக்டிம்ஸ்? நான் பாதிக்கப்படுறேன்னா எனக்காக யாராவது பேசுங்க, நான் சிம்பத்தியை எதிர்பார்க்கக்கூடாது. எனக்கு அந்த சிம்பத்தி இருக்கக்கூடாது. நான் இப்படி பாதிக்கப்படுறேனே, எனக்கு யார் குரல் கொடுக்குறீங்க அப்படின்னு நான் வந்து ஒரு பரிதாபத்தை எதிர்நோக்கக்கூடாது. நான் பாதிக்கப்படுகிற போது அதிலிருந்து மீளுவதற்கான போர்க்குணம் எனக்குள்ளே வர வேண்டும். அதை உமா சுப்பிரமணியன் அவர்கள் சொல்லுகிறார், நாற்குணம் வேண்டாம் போர்க்குணம் கொள் என்று. பெண்களுக்கான நாற்குணம்னா அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு. அச்சங்கிறது பயம், மடம்ங்கிறது அது ஒரு மடந்தை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது முதிர்ச்சி இல்லாத தன்மை, பேதமை. நாணம் என்பது வெட்கம், பயிர்ப்பு என்பது குழந்தைகளை பெற்று இனப்பெருக்கம் செய்வது. இதுதான் பெண்களுடைய 4 குணம். இதற்குள்ளே நீ வந்து முடங்கி போகாதே, இதிலிருந்து நீ மீண்டு வர வேண்டுமானால் உனக்குள்ளே போர்க்குணம் வேண்டும் என்று அந்த நூலிலே பதிவு செய்திருக்கிறார். அந்த போர்க்குணம்ங்கிறது தான் ஃபைட்டிங் நேச்சர். நம்மை நாமே விடுவித்துக் கொள்வதற்கான ஒரு போராட்ட உணர்வு. அந்த எண்ணிக்கை பெருக வேண்டும். இந்த மாதிரி கவிஞர் உமா சுப்பிரமணியன் போன்ற கவிஞர்கள் இன்னும் 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 இந்த இலக்கிய தளத்தில் நிறைய தேவை. இதை பற்றிய உரையாடலை இன்னும் விரிவுபடுத்துவதற்கு இப்படிப்பட்ட படைப்புகள் இன்னும் நிறைய தேவை. அதன் மூலம்தான் அதை நாம் இன்னும் கூர்மைப்படுத்த முடியும். நான் உட்கார்ந்திருக்கும் போது என்னுடைய பழைய ஞாபகங்கள் எனக்குள்ள அசை போட்டது. இந்த அவங்க முனைவர் சாந்தகுமாரி அவர்கள் வழக்குரைஞர் பேசுகிற போது, நீங்கள்லாம் பிற்காலத்தில் பாத்திரங்களை கழுவணும் போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பாரு, உங்கள் பேரப்பிள்ளைகள்லாம் கழுவ போகிறாங்க. இந்த காலத்திலே இவ்வளவு காலம் நாங்கள் கழுவுனா இனிமேல் நீங்கள் கழுவ வேண்டிய காலம் வரும் அப்படிங்கிறத சொன்னாங்க. நான் சின்ன பிள்ளையாக இருந்தப்போ எனக்கு பெண்ணியம்னா என்னன்னு தெரியாது, அரசியல்னா என்னன்னு தெரியாது. இப்படி நடந்ததை நான் சொல்கிறேன். நான் 7வது 8வது வரல எங்கள் ஊரில் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்படின்னா 8வதுனா 13 வயசு. அதுக்கு பிறகு நான் ஒரு நகரத்துக்கு வந்துட்டேன். அப்புறம் திருப்பி சென்னைக்கு வந்துட்டேன். அவ்வளோதான், ஊரில் இல்லை. அப்போது எங்கள் அம்மா காலையில் எழுந்திரிச்சாங்கன்னா வீட்டை வாசலை சுத்தம் பண்ணி சாணி தெளிச்சுட்டு போயிடுவாங்க. திருப்பி வேலையெல்லாம் முடிச்சுட்டு காட்டுக்கெல்லாம் முடிச்சுட்டு அந்த வேலைலாம் முடிச்சு சாயந்தரம் ஒரு 5 மணி 6 மணிக்கு வருவாங்க.
வந்த பிறகு வந்த உடனே முதல் வேலை வாசலை பெருக்கி சுத்தம் பண்ணி தண்ணி தெளித்து வர்றது தான். அப்போ தான் அது வீடு பார்க்குறது வீடாக தெரியும். அதுக்கு அடுத்த வேலை நேராக 2 குடத்தை எடுத்துக்கிட்டு பக்கத்தில் ஒரு சின்ன ஆறுன்னு ஒரு ஆறு ஓடுது, அங்கே தான் போய் தண்ணி எடுத்துகிட்டு வர்றது, குடிக்க தண்ணி. அங்கே ஊற்று பறிச்சிருப்பாங்க, 1 ஊற்று 2 ஊற்று இருக்கும். அந்த ஊற்றில் தண்ணியை இறைச்சிட்டு குடத்தில் தண்ணி நல்ல தண்ணியை பிடிச்சி தலையில் தூவி வச்சுட்டு வரணும். அப்புறம் வந்து தான் உழை வச்சு அவங்க சமைக்கணும். அதுக்கிடையில் விறகு பொறிக்கிட்டு வருவாங்க, காட்டிலேருந்து வரும்போதே விறகு பொறிக்கிட்டு வருவாங்க. அந்த விறகு இங்கே வந்து நறுக்கி அதை அடுப்பில் வச்சு எரிக்கணும். ஊடே புகையாக மாறிடும், மூச்செல்லாம் திணறும், கண்ணெல்லாம் எரியும். ஏன்னா மொத்தமே ஒரே அறை தானே, 10க்கு 10 இடம், அவ்வளோதான். அதுக்குள்ளே தான் எல்லாமே செஞ்சாங்க. இப்போ இதில் எனக்கு இயல்பாகவே எங்கள் அம்மா சொல்லலை அல்லது எங்கள் அப்பா சொல்லலை, நான் யாரும் என்று சொல்ல, நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, ஸ்கூல் போயிட்டு வந்த பிறகு எங்கள் அம்மா வர்றதுக்கு முன்னாடியே வீட்டெல்லாம் நான் வந்து தொடப்பத்தை எடுத்து பெருக்கி வச்சுருவேன். வீட்டையும் பெருக்கிறோம், வாசலையும் பெருக்கிறோம். எங்கள் அம்மா வர்றதுக்கு முன்னாடியே அங்கே ஊரில் இருக்கிற ஜனங்களோடு சேர்ந்து நான் என்ன பண்ணுவேன், குடத்தை எடுத்துகிட்டு போய் ஆற்றுல பெண் பிள்ளைகளோடு சேர்ந்து, ஏன்னா பெண் பிள்ளைகள் தான் குடத்தை தூக்கிட்டு ஆற்றுக்கு போவாங்க, ஆண் பிள்ளைகள் போகிறது ரொம்ப 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 ரேர். ஆனால் நான் வந்து எங்கள் தெருவில் இருக்கிற பெண் பிள்ளைகளோட சேர்ந்து அந்த மண்குடம் தான், மண்குடத்தை எடுத்துக்கிட்டு ஆற்றுக்கு போவேன். அங்கே போய் தண்ணியை இறைச்சி தண்ணி தலையில் தூக்கி வச்சுட்டு வந்து வீட்டில் தண்ணி வச்சுருப்பேன். அதே மாதிரி அம்மா வந்து ஒரு பக்கம் உலையில் அரிசி போட்டுருப்பேன், இன்னொரு பக்கம் வந்து அம்மியில் வந்து சாந்து அரைக்கணும். கொத்தமல்லி போடணும், 4 பட்டை மிளகாய் போடணும், அதெல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி அரைக்கணும். மஞ்சளை போடணும், அரைக்கணும். அதுதான் சாம்பார் குழம்பு வைக்கிறதுக்கு சாந்து அரைக்கிறது. இதை எங்கள் அம்மாவு சொல்கிறது முன்னாடி நானே அம்மியில் வந்து அதெல்லாம் அரைச்சி வச்சுருவேன், சாந்து அரைச்சி வைப்பேன். இது எனக்கு ஒரு நேச்சராகவே எனக்கு இருந்தது. எங்கள் எதிர்த்த வீட்டில் ஒரு அம்மா ஒரு அக்கா இருக்காங்க, பேர் பச்சைங்க. அவங்க பல பேர்கிட்ட இந்த தம்பி என்ன வித்தியாசமாக இருக்கிறான், வீட்டை கூட்டுறான், அம்மியை பிடிச்சி அரைக்கிறான், குடத்தை எடுத்துகிட்டு போய் தண்ணி பிடிச்சிட்டு வரான் அப்படின்னாங்க. எனக்கு அது ஒரு தப்பாகவே தெரியல. எனக்கு நான் எங்கள் அம்மாவுக்கு துணையாக இருந்தது. ஏன்னா எங்கள் அம்மா மட்டும்தான் இதை செய்யும். எங்கள் அப்பா வரது நைட்டு 10 மணி 11 மணி ஆகிடும். அவரும் விடிய காலையில் எழுச்சி போகிறவர் தான். காட்டுக்கு யாரோ ஒருத்தர் காட்டில் வேலை செய்வாங்க, கூலிலாம் அது கிடையாது. அது மாதத்தில் ஒரு தடவை ஏதாவது கொடுப்பாங்க. அதுக்கு வந்து இன்றைக்கி கூலி உழவுலாம் வந்து நிர்ணயம் கிடையாது. விவசாய கொத்தடிமைங்கிறது கிராமங்களில் எனக்கு 13 14 வயசு வரணும் நான் கண்ணால் கண்ட அனுபவம். அந்த ஒரு வீட்டில் இவங்க வந்து வேலை செய்வாங்க, அந்த வீட்டில் இருக்கிற எல்லா வேலைகளையும் அவங்க தான் செய்வாங்க. காட்டில் வேலை செய்வாங்க, மாட்டை போய் பிடிப்பாங்க, சாணியை அள்ளி கொண்டு போய் கொட்டுவாங்க. அந்த வீட்டில் என்னென்ன வேலைகள் இருக்கோ அவ்வளோ வேலையை செஞ்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவாங்க. அப்போ மதியான நேரத்தில் ஏதாவது அவங்களுக்கு சோறு போடுவாங்க, பழைய சோறு. அதுதான் அவங்க பிடிக்கும். காலையில் சாப்பிட மாட்டாங்க, ஒரு நாளும் காலையில் வீட்டில் சாப்பிட்டது கிடையாது. ஏன்னா பழையது இருக்கும், கொஞ்சம் ஏதாவது நீராகாரம் குடிச்சிட்டு ஒரு டம்ளர் குடிச்சிட்டு வெளில போயிடுவாங்க, அவ்வளோதான். இதுதான் நம்முடைய வாழ்வியல் முறை. அப்போது எங்கள் அக்கா இருந்தாலும் கூட நான் வந்து எங்கள் அம்மாவுக்கு துணையாக இருந்து அவங்களோட கரும்பு வெட்ட போயிருக்கிறேன், களை வெட்ட போயிருக்கிறேன், அவங்களோட தண்ணி எடுக்க போயிருக்கிறேன். அவங்க வர்றதுக்கு முன்னாடி வீட்டை சுத்தம் பண்ணி வாசலை பெருக்கி, அது வெறும் ஆடு புழுக்கெல்லாம் போட்டு கிடக்கும். ரோட்டில் போகிற ஆடெல்லாம் புழுக்க போட்டு போயிடும், வாசல் பூரா கிடக்கும், கண்ணாபின்னாலும் கிடக்கும், பகல் பூரா காற்று அடித்து அங்கே குப்பையாக கிடக்கும். அப்போ அந்த வீட்டை சாயந்தர நேரத்தில் வாசலை பெருக்கி சுத்தம் பண்ணி தண்ணி தெளித்து வச்சிட்டோம்னா உட்காரலாம். சாயந்தரம் அந்த இடத்துல ஒரு சாக்கு பை போட்டு இரவு 7 மணி 8 மணிக்கு அங்கே உட்காந்து சாப்பிட்றது, இரவு அங்கேயே நைட்டில் படுத்துக்கிறது. அந்த படுத்துக்கிறது தண்ணி தெளித்து வச்சுருந்தா தான் சூடு தெளிஞ்சிருக்கும், அதனால் தண்ணி தெளிக்கணும். இப்போ இந்த வேலைகளை என்னை அறியாமலேயே நான் செய்திருக்கிறேன். இப்போ உட்காந்து அதெல்லாம் யோசித்து பார்த்தேன். ஏன்னா ஆண்கள் அனைவருமே அந்த கருத்தியலுக்குள்ளானவர்கள் அல்ல. அதில் அவங்கெல்லாம் ஜனநாயக சக்திகள், டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸஸ். அவங்கெல்லாம் எப்படி தலித் அல்லாதவர்களில் சாதி ஒழிய வேண்டும் என்கிற சிந்தனை உள்ளவர்கள் இருக்கிறாங்க, அவங்க ஜனநாயக சக்திகள். பெண்கள் அல்லாதவர்களில் பெண்ணியம் பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், பெண் விடுதலை பெற வேண்டும் என்கிற கருத்தை கொண்டவர்கள் இருக்கிறார்கள். நான் 1990 இந்த இயக்கத்தை வடிவமைத்த போது, இந்த இயக்கத்தினுடைய கொடியை வடிவமைத்த போது எனக்கு 27 வயசு. என்னோட யாரும் ஆலோசனை கூட ஆள் கிடையாது. நானாக உட்காந்து ஒரு அறையில் உட்காந்து ஒரு இயக்கத்தை பேரை எழுதி அதுக்கு கொடியை நான் வடிவமைக்கிறேன். அந்த வடிவமைக்கும் போது நடுவில் ஒரு நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்தில் 5 முனைகள் இருக்கணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணி அந்த 5 முனைகளுக்கும் 5 முழக்கங்களை நான் அப்போவே எழுதுகிறேன். அதில் முதல் முழக்கம் சாதி ஒழிப்பு, என்னுடைய கொள்கை என்ன அப்படிங்கிறது. 2வது தமிழ் தேசியம், 3வது பெண் விடுதலை, பெண் உரிமைன்னு அப்போ எழுதுனேன்.
இப்போ மகளிர் விடுதலைன்னு சொல்கிறோம், பெண்னு சொல்லக்கூடாது, மகள் தான் சொல்லணும், மகளிர் தான் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு விவாதமும் உருவான பிறகு அவன் மகன், இவன் மகள், அது ஏன் பெண்ணுன்னு சொல்லணும்? பெண்ணுன்னா குழந்தை பெறுகிற அந்த பெட்பு நிலையை உணர்த்தக்கூடிய சொல்லாக இருக்கிறது, அது மாதிரி சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு விவாதம் பெண்ணியத்தில் தொடங்கி நடைபெற்றது. அதனால் மகளிர் இயக்கம், மகளிர் விடுதலை இயக்கம், மகளிர் விடுதலை அப்படிங்கிற சொல்லாடலை தொடர்ந்து இயக்கத்தில் கடைபிடிக்கிறோம். அப்போ நான் எழுதிய 5 முழக்கங்களில் சாதி ஒழிப்பு, தமிழ் தேசியம், பெண் விடுதலை, பாட்டாளி வர்க்க விடுதலை, ஏகாதிபத்திய எதிர்ப்பு, இந்த 5 முனைகளில் 5 கொள்கைகளை வியூகங்களாக அமைத்து நாங்கள் களம் அமைத்து போராடுவோம்னு ஒரு துண்டறிக்கை நான் விளக்கம் எழுதி அந்த துண்டறிக்கை வெளியிட்டேன். ஒரு 1990 ஏப்ரல் 14 புரட்சியாளர் அம்பேத்கருடைய பிறந்த நாளில் முதலாக கொடியை நான் அறிமுகப்படுத்திய போது அந்த கொள்கை முழக்கங்களுள் பெண் விடுதலை என்பதை ஒரு கொள்கை முழக்கமாக எழுதியிருக்கிறார். அப்போ எனக்கு பெண்ணியம்னா என்னன்னு தெரியாது, பெண்ணியத்தை பற்றிய உரையாடலே கிடையாது. எனக்கு யாரும் அறிவுரை சொல்லுவதற்கோ ஆலோசனை சொல்லுவதற்கோ உடன் ஆட்களும் கிடையாது. இப்போ நான் எழுதினேன். எனவே பெண் விடுதலை என்கிற கருத்தியலை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆண்களை பெண்கள் ஜனநாயக சக்திகளாக பார்க்க வேண்டும், டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸஸ். அவர்களோடு இணைந்துதான் பெண்ணியத்தை வளர்க்க முடியும். தலித்துகளும் தலித்தல்லாத ஜனநாயக சக்திகளும் சேர்ந்துதான் சாதி ஒழிப்பு கருத்தை வளர்க்க முடியும். வெறும் தலித்துகள் மட்டும்னா அது ரெண்டாக பிரிஞ்சிடும், தலித் நான் தலித்துன்னு பிரிஞ்சிடும். அப்படி பிரியக்கூடாது, ஆண் பெண் அப்படின்னு பிரியக்கூடாது. பெண் விடுதலையில் ஆண் பிறப்பால் ஆண், ஆனால் பெண்ணிய கருத்துள்ளவர்களை ஜனநாயக சக்திகளாக நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். இந்த ஒரு புரிதலோடு பெண்ணியத்தை முன்னெடுத்து செல்ல வேண்டியது மிக இன்றியமையாத ஒரு தேவை என்பதை சொல்லி இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய கவிஞர் உமா சுப்பிரமணியன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து நன்றியை தெரிவித்து அவர் இன்னும் இது போன்ற ஏராளமான படைப்புகளை தமிழ் சமூகத்திற்கு வழங்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை விடுத்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.